ஓகே, கேள்வி பாருங்களா. 8வது கேள்வி. சரியா? இலக்கணத்துல நான் எம்சிக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு 8வது கேள்வி பார்க்க இருக்கிறேன். சரி, ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. சரியோ? அப்ப பிள்ளைகள் உங்களுக்கும் 8வது இலக்கண வினால இப்படி முதலாவது கேள்வியாக வரப்போறது இந்த பொருள் மயக்கத்தை இனங்கண்டு எழுதுக. இப்படியான முறையில தான் கேள்வி கேட்பாங்க. சரி, பொருள் மயக்கத்தை இனங்கண்டு எழுதுக, வலு நீக்கி எழுதுக. இப்படியான கேள்விகள் தான் பெரும்பாலும் முதலாவது கேள்வியாக அமைய போகுது. சரியா? இது முதலாவது கேள்வியாக அமைய போகுதுன்னு ஷுவர் பண்ணி சொல்லலாம். ஆனால் 8வது கேள்வியில் இப்படியானது ஒரு கேள்வி கட்டாயம் வரும். பொருள் நீக்கி அந்த பொருள் மயக்கத்தை இனங்கண்டு எழுதுறது, வலு நீக்கி எழுதுறது என்ன இப்படியான முறையில கேள்விகள் அமைய போகுது. சரியா? ஓகே, இப்ப நம்ம கேள்விகளை பார்ப்போம். பாருங்க, முதலாவது கேள்வி தந்திருக்குது. சரிங்களா? பின்வரும் வாக்கியத்தில் உள்ள பொருள் மயக்கத்தை இனங்கண்டு விளக்குகன்னு வந்திருக்குது. பாருங்க, இந்த கேள்வியிலையும் பொருள் மயக்கம் கேள்வி ஒன்று வந்திருக்குது. எனவே பிள்ளைகள் நீங்க 8வது கேள்வி செய்யற ஆக்களா இருந்தால் கட்டாயம் 8வது கேள்வி செய்யுங்க. ஏன்னா அது வந்து டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்தும். அந்த டைம் மிச்சப்படுத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கட்டுரை கேள்விகள் எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது கட்டுரை கேள்விக்கு அந்த டைம் எங்களுக்கு பயன்படுத்தலாம் என்றும் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். சரி, அப்ப அதை நினைவுல வச்சுட்டு 8வது கேள்விகளை செய்யுங்களா. ஓகே, பாருங்க, இதுலயும் கேட்டிருக்குது பொருள் மயக்கத்தை இனங்கண்டு விளக்குகன்னு கேட்டிருக்குதுன்னு. அப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன் பிள்ளைகள், உங்ககிட்ட இந்த பொருள் மயக்கம் வந்து 2 மெத்தட்ல கேட்கலாம். ஒன்று, பொருள் மயக்கத்தை சுட்டி காட்டி விளக்குகன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பொருள் மயக்கத்தை இனங்கண்டு விளக்குகன்னு கேட்பாங்கன்னு. அப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன், சுட்டி காட்டி என்று ஒரு வேர்ட் உங்களோட கேள்வியில வந்தேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க கட்டாயம் அது என்ன என்பதை சுட்டி காட்ட வேணும். சரி, இதுவே இனங்கண்டுனோட கேள்வியில வந்தண்டா நீங்க அங்க அந்த இடத்துல சுட்டி காட்ட தேவையில்லை. வெறுமனே சரியான ஆன்சரை விடைய மட்டும் போட்டுட்டு போகலாம். ஆனால் சுட்டி காட்டி எழுதுகண்டு தந்தால் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் சுட்டி காட்டிட்டு பின்னாடி அதுக்கு சரியான ஆன்சர் எழுத வேணும். சரி, மிக கவனமா இருக்கணுமா. ஒவ்வொரு கேள்வியும் வாசிக்கும் போதும் கவனமாக வாசிக்க வேணும். நான் சொல்லிக்கிறேன், 8வது இலக்கண வினா எவ்வளவுக்கு எவ்வளோ ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலுமோ அந்த அளவுக்கு எங்களோட கவனக்குறைவால மார்க்ஸ் இழக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால என்ன செய்யணும்? கட்டாயம் நுணுக்கமாக பொறுமையாக கேள்விகளை வாசிக்க வேணும். சரி, ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட மக்களை தாக்கிய காட்டு யானை இறந்து கிடந்தது. சரி, ஒன்று சொல்லணும் பிள்ளைகள், அதாவது பொருள் மயக்கம் வர வாக்கியங்களை சில வாக்கியங்கள் இருக்குது, நீங்க ஒரு தடவை வாசிச்சா உங்களுக்கு அதுல என்ன பொருள் மயக்கம் இருக்குதுன்னு விளங்காது. சரி, அப்படியான சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா 2 தடவை வாசிக்கணும். என்ன செய்யணும்? 2, 3 தடவை வாசிக்கணும். அந்த பொருள் மயக்கம் என்ன இருக்குது, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றது விளங்கும் வரையில நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. பாருங்க, சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மக்களை தாக்கிய காட்டு யானை இறந்து கிடந்தது. சரி, இவங்களே பொருள் மயக்கம் சுட்டி காட்ட சொல்ல இல்லை, ஆனா விளக்க சொல்லி இருக்குது. விளக்க சொன்னா நாங்க கொஞ்சம் இங்க எழுதத்தான் வேணும். அந்த விளக்குன்னு வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமா. விளக்குன்னு சொன்னா கொஞ்சம் நாங்க எங்களோட மொழி நடையில அதை சொல்லி காட்ட வேணும். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், இந்த இடத்துல எப்படி பொருள் மயக்கம் இருக்குது? எப்படியா அந்த பொருளை விளங்கி கொள்றதுல எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எது? அந்த கொண்டு சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது மக்களையா இல்லாட்டி யானைகளையா? அதாவது இங்கு சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மக்களா அல்லது யானையா என்பது இங்குள்ள பொருள் மயக்கம். அப்படித்தானே? அப்ப பொருள் மயக்கத்தை விளக்குகன்னு வந்தா பிள்ளைகள் நீங்க எப்படி எழுதணும்? இங்கு சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது மக்களா அல்லது யானையா என்பது இங்குள்ள பொருள் மயக்கம் ஆகும். சரி, இப்படி போட்டேன்னு சொன்னா நீங்க பொருள் மயக்கம் விளக்கியாச்சு. சரி, இப்ப நீங்க பொருள் மயக்கம் விளக்கி மட்டும் போதா, சரியான வடிவத்தையும் எழுதணும். எப்படி சரியான வடிவம் எழுதலாம்? எப்படி வரும் பிள்ளைகள்? மக்களை தாக்கிய சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட காட்டு யானை இறந்து மக்களை மக்களை தாக்கிய சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட காட்டு யானை இறந்து கிடந்தது. வெரி குட். ஏன் இந்த
சரணாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட என்ற சொல் மக்களுக்கு முன்னால வந்ததாலதான் நாங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இது மக்களை குறிக்குதா அல்லது யானையை குறிக்குதான்ட்டு. எனவே எங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் தேவையில்லை. இதை தூக்கி அப்படியே நாங்க யானைக்கு முன்னால போட்டோன்னு சொன்னா பொருள் அழகா விளங்கும். சரி, ஓகே. அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. ஓ ஓ டீச்சர். டீச்சர். ஓகே டீச்சர். ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. கீழ்காணும் வாக்கியத்தில் உள்ள இலக்கண வலுவினை சுட்டிக்காட்டி திருத்தி எழுதுக. பாருங்க, கீழ்காணும் வாக்கியத்தில் உள்ள இலக்கண வலுவினை சுட்டிக்காட்டி திருத்தி எழுதுக. சரி, அப்ப பிள்ளைகள் நான் சொன்னேன், இந்த 8வது கேள்வியில சுட்டிக்காட்டி என்ற ஒரு சொல் வந்தால் கொஞ்சம் நாங்க இலட்டா இருக்கணும். சரியோ? பாருங்க, அப்ப இங்க உங்ககிட்ட கேக்குறாங்க, இது என்ன இலக்கண வலுவன்றத சுட்டி காட்ட சொல்றாங்க. திணை வலுவா, பால் வலுவா, எண் வலுவான்னு சொல்லி எந்த வலு என்றதை காட்டுறாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு நீங்க அதை திருத்தியும் எழுத வேணும். சரி, கேள்வியை பாருங்க. புலவரும் நாயும் சென்றனர். பாருங்க, எழுதுறேன்னா புலவரும் நாயும் சென்றனர். சரி, இதுல என்ன வலு இருக்குது புலவர்? திணைவலு. வெரி குட். திணை வலு இருக்குதுன்னு. அதாவது இங்க புலவர் என்று சொல்றது பிள்ளைகள் உயர்திணை. ஓகே, அவரிட பிரச்சனை இல்லை. நாய் என்று சொல்றது பிள்ளைகள் அகரிணை. ஆனால் உயர்திணையை ஆகிய புலவருக்கும் நாயாகிய அகரிணைக்கும் சேர்த்து இவங்க எதுல முடிச்சிருக்காங்க? உயர்திணையில முடிச்சிருக்காங்க. இப்ப ஓகே, புலவர் உயர்திணையில முடிச்சிருக்கிறது ஓகே. ஆனா நாய் அகரிணை, ஏன் நாய் உயர்திணையில முடிச்சது? எனவே இங்க திணையில என்ன இருக்குது? பிரச்சனை நடந்திருக்குது. என்ன, நாய் சென்றதுதான் வரணும், சென்றனர் என்று வரையிலதே என்ன. எனவே இங்க திணை வலு இடம்பெற்றுள்ளது. அப்ப நீங்க போடணும் வலு என்ன? திணை வலு. சரி, இப்ப விலகல் இது எப்படி எங்களை சரியான வடிவத்துக்கு மாத்தி சொல்லலாம்? அதாவது திணையில குழப்பம் இல்லாம எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? புலவருடன் நாயும் சென்றது. புலவருடன் நாய் சென்றது. வெரி குட். எப்படி சொல்லலாம்? புலவருடன் நாய் சென்றது. நாயும் சென்றது என்று வருது இல்லையா? நாயும் என்று போடாதீங்க, புலவருடன் நாய் சென்றது. சரியா? இதுதான் சரியான வடிவம். சரியோ? புலவருடன் நாய் சென்றது. என்ன கிளியரானு பாருங்க. ஓ டீச்சர். அடுத்த கேள்விக்கு வாங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள். அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள். இங்கு இடம்பெற்றுள்ள எழுவாய் பயனிலைகளை குறிப்பிடுக. சரி, அதாவது நான் சொல்லிக்கிறேன் பிள்ளைகள், உங்களுக்கிட்ட எழுவாய் பயனிலைகள் கேட்டு வந்தான்னு சொன்னா நீங்க முதல்ல யாரை கண்டுபிடிக்கணும்? முதலாவது பயனிலைய கண்டுபிடிக்கணும். பயனிலைய கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அவர்கிட்ட நாங்க சில பல கேள்விகளை கேட்டு எழுவாயை நாங்க தெரிந்தெடுப்போம். என்ன, பயனிலைய கண்டுபிடிச்சது பிறகுதான் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு எழுவாயை நாங்க கண்டுபிடிப்போம். சரி, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்டா, இதுல எது பயனிலை என்னதை நாங்க பார்க்கணும். பாருங்க, அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள். அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள். இதுல எது பிள்ளைகள் பயனிலை? மூழ்கிற்று என்பது பிள்ளைகள் பயனிலை. இப்போ பயனிலை கிட்ட எழுவாய கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி கேட்டால் எங்களுக்கு எழுவாய கிடைச்சு. அப்போ மைக் எழுவாய கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி என்ன? யார், எது, எவை. இப்ப உங்களுக்கு கேட்கலாம் பிள்ளைகள், இந்த வாக்கியத்தை பொருத்தமானது எது? சரியா? இப்ப நீங்க கேட்பீங்க எது மூழ்கிற்று என்ன கேட்பீங்க. அப்ப எது மூழ்கிற்று என்ற கேள்வியை கேட்டால் எது ஆன்சராக வருதோ அதுதான் எழுவாய். சரி, இப்ப கேள்வி கேட்டு பாருங்க, எது மூழ்கிற்று, எது ஆன்சரா வருது? கதிர். வெரி குட், கதிர்.
கதிர்தான் மூழ்கிற்றனா. எனவே இங்கு கதிர் என்பது பிள்ளைகள் எழுவாய், மூழ்கிற்று என்பது என்ன பயனிலை. இல்லை. இல்லையா? ஓ டீச்சர். ஓகே, அடுத்தது வாங்க. 4வது கேள்வி. எரி எனும் வினையடியை கொண்டு, சரியா, எரி எனும் வினையடியை கொண்டு தன்வினை பிறவினை வாக்கியங்களை ஆக்குக. பாருங்க, எரி என்ற வினையடியை கொண்டு தன்வினை வாக்கியமும் அமைக்கணுமா, அதே சமயம் பிறவினை வாக்கியமும் அமைக்கணுமா? சரி, எனக்கு அதுக்கு முதல் சொல்லுங்க பார்ப்போம். தன்வினை என்றா என்ன, பிறவினை என்றா என்ன? ஃபர்ஸ்ட், தன்வினை என்று சொல்றது எதுக்கு? செயல் செய்த கருத்தாவே கருத்தாவே அனுபவிக்கிறேன்டா தன்வினை. வினையிட பயனை கருத்தா இல்லாம பிரிதொருவர் அனுபவிக்கிறது பிறவினை என்று சொல்லப்படும். வெரி குட். அதாவது ஒரு வினையை நிகழ்த்திய கருத்தா தானே அந்த வினையினுடைய பயனை அனுபவிக்குமாக இருந்தால் அது தன்வினை. சரி, விளங்கினதா? நான் சோறு சாப்பிட்டேன். பாருங்க, உதாரணம், நான் சோறு சாப்பிட்டேன். இதுல பிள்ளைகள் நான் செஞ்ச வினை என்னண்டா சாப்பிட்டது. அப்ப சாப்பிட்டது யாரு, கருத்தா யாருன்னா நான். அப்ப இங்க வினை எது, சாப்பிட்டேன். அந்த வினைய புரிஞ்ச ஆள் யாரு, நான். எனவே அந்த வினையை நான் செய்வதன் மூலமாக எனக்கு தானா பயன் போய் சேர்ந்ததுன்னு பார்க்கணும். இப்ப நான் சோறு சாப்பிட்டிருக்கிறேன், ஓகே, நான் ஒரு வினை செஞ்சிருக்கிறேன், செஞ்ச ஆளும் நான் தான். எனவே அந்த வினையை செஞ்சதால எனக்கு பயன் வந்ததா என்னாகும், நான் சோறு சாப்பிட்டதால் எனக்கு தான் ஆரோக்கியம் வந்தது. எனவே ஒரு கருத்தா வினையை செய்வதால அந்த வினையின் மூலமான பயனை அவரே அனுபவிப்பாராக இருந்தால் அது தன்வினை. சரி, அதே மாதிரி பிறவினை. பிறவினை என்று சொல்றது பிள்ளைகள் வினையிட கருத்த ஒருத்தர், ஆனா அவர் அல்ல பயன் அனுபவிக்கிறது. உதாரணமாக, நான் ஒரு செயலை செய்யறேன்டால் அந்த செயலுக்குரிய கருத்தா நான், ஏன் அந்த வினையை செய்யறாள் நான் தானே. ஆனால் அந்த வினையை செய்வதால எனக்கு பயன் வருவதில்லை. நான் பயன் அனுபவிக்காமல் இன்னொருத்தர் தான் பயன் அனுபவிக்கிறது. உதாரணமாக, நான் குழந்தைக்கு சோறு ஊட்டினேன். இப்படி நான் குழந்தைக்கு சோறு ஊட்டினேன். இதுல பிள்ளைகள் செய்யப்பட்ட வினை என்ன பார்த்தா ஊட்டினேன் என்றது வினை. அந்த வினையை செய்த கருத்தா யாரு என்று பார்த்தா நான் தானே செஞ்சேன். ஓகே, அப்போ நான் அந்த செயலை செய்வதால அல்லது நான் அந்த செயலை செஞ்சதால எனக்கு தானா பயன் வந்ததுன்றா இல்ல, நான் பயன் அனுபவிக்க இல்லை. நான் குழந்தைக்கு சோறு ஊட்டினதால எனக்கு பயன் வந்ததா இல்ல, பயன் அனுபவிச்சது, சாப்பிட்டது, எல்லா சத்துக்களும் போனது அந்த பிள்ளைக்கு. எனவே வினையை நிகழ்த்திய நபர் அவர் பயன் அனுபவிக்காமல் பிரிதொருவர் பயன் அனுபவிக்குமாக இருந்தால் இதுக்கு நாங்க சொல்லுறோம் பிறவினைகள் அப்படி என்று. சரி, அப்ப தன்வினைகள் பிறவினைகள் கிளியராக இருக்கணும். சரி, இப்ப உங்ககிட்ட கேட்கிறாங்க, இந்த எரி என்ற வினை அடிய எப்படி தன்வினை வரக்கூடிய வகையில வாக்கியம் அமைப்பீங்க, பிறவினை வரக்கூடிய வகையில வாக்கியம் அமைப்பீங்கன்னு கேட்கிறாங்க. சரி, எனக்கு தன்வினை வரக்கூடிய வகையில வாக்கியம் அமைங்க. மரம் குப்பை எரிந்தது. குப்பை எரிந்தது அல்லது மரம் எரிந்தது என்றதுல என்ன தன்வினை இருக்குது. ஏன் எரிந்தது குப்பைதான் அதோட பயன் அனுபவிக்குது. மரம் தான் எரிஞ்சதன் மூலமாக பயன் மரம் தான் அனுபவிக்குது. எனவே கருத்தாவே அவன பயன் அனுபவிக்குது. எனவே தன்வினை. பிறவினைக்கு உதாரணம், நான் மரத்தை எரித்தேன், அவன் குப்பையை எரித்தான். உதாரணமாக அவன் மரத்தை எரித்தான் அல்லது நான் மரத்தை எரித்தேன் என்று சொல்லலாமனா. இப்ப பாருங்க, இதுல பிள்ளைகள் நான் மரத்தை எரித்தேன் எழுதுனா, நான் மரத்தை எரித்தேன் என்றதுல பிள்ளைகள் நிகழ்த்தப்பட்ட வினை என்னண்டா எரித்தேன். அந்த வினையை செய்த ஆள் யாருண்டா நான். அப்ப இது வினை, இது கருத்தா. எனவே இப்ப நீங்க பார்க்கணும், வினையை செஞ்ச கருத்தாவே தானா இதுட பயன் அனுபவிக்குதுண்டா பாப்போமே. நான் மரத்தை எரித்தேன், மரம் எரிச்சதால எனக்கு எந்த விதமான பயனும் அல்ல, எரிஞ்சி போனது மரம் தான். எனவே அந்த எரிந்ததால மரத்துக்கு தான் பயன் போய் சேர்ந்திருக்குதே ஒழிய அந்த வினையை இவ்வளவு தூரம் செய்து எனக்கு எந்த விதமான பயனும் வர இல்லை. விளங்கினதா?
எனவே கருத்தாவாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த எரித்தல் என்ற செயல் மூலமாக எந்த விதமான பயனும் வர இல்லை. அப்ப கருத்தா பயனை அனுபவிக்காமல் பிரிதொன்று பயன் அனுபவிக்குமா இருந்தால் அதுக்குத்தான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் பிறவினைகள் அப்படின்ட்டு. இல்லைங்கனதா? ஓ ஓ டீச்சர். டீச்சர் நாங்க செய்யற அதாவது பிறவினைன்னு சொல்றது நாங்க செய்யறோம், ஆனா அதுல எங்களுக்கு எந்த விதமான பயனும் அல்ல, இன்னொருத்தர் தான் பயனை அனுபவிக்கிறோம். அப்படியா இருந்தால் அது பிறவினை அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. 5வது கேள்வி பாருங்க. அதுல டவுட் இருக்குதா? இல்ல. இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். 5வது கேள்விக்கு வாங்க. பின்வரும் வாக்கியத்தில் பொருள் சிதையாதவாறு விளக்கிவிடக்கூடிய சொல்லுது. அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்ல போட்டு தந்திருக்காங்க, சரியோ? ஆனா அந்த சொல்ல அந்த இடத்துல இருந்து தூக்கினாலும் பொருள் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதே மாதிரி இருக்குமா? அப்படி தூக்கக்கூடிய சொல் எதுன்னு கேக்குறாங்க. அன்றி. அன்றி. பாருங்க, பாலா அன்றி பழமா வேண்டும். பாருங்க, பாலா அன்றி பழமா வேண்டும். இப்படி கேட்கும்போது பிள்ளைகள் அன்றி இடத்தை தூக்கி பாருங்க. இப்ப அன்றி இடத்தை இங்க எடுத்தன்னு சொன்னா இதுல அர்த்தம் என்ன? பாலா பழமா வேண்டும். அதாவது உனக்கு பால் வேண்டுமா பழம் வேண்டுமான்னு கேட்கிறேன். இதுவே அன்றிய வச்சாலும் என்ன பொருளுக்கா தருதுன்னு பாருங்க. பாலா அன்றி பழமா. என்னது? பாலான்னு சொல்லி ஒரு நேம் தானே இப்படி பால் வரும்? பால் குடிக்கிறது, பால் குடிக்கிற பாலான்னு கேக்குறதுங்க. விளங்கினதா? குடிக்கிற பாலை கேட்கறது. உனக்கு பால் வேணுமா பழம் வேணுமான்னு கேட்கறது. சரியா? பாருங்க, அப்படிங்கிற அன்றி எண்ணத்தை தூக்கினால் பிள்ளைகள் எப்படி வரும்? பாலா பழமா வேண்டும். உனக்கு பால் வேண்டுமா அல்லது பழம் வேண்டுமான்னு கேட்கிறேன். சரி, விளங்கினதா? அப்படிங்கிற அன்றி எண்ணத்தை வச்சு பாருங்க. வச்சு பார்த்தாலும் என்ன பொருள் வருது? அதே பொருள் தான். அதே பொருள் தான் வருது. பாலா பழமா வேண்டும். விளங்கினதா? ஓ டீச்சர். ஓகே, சரி. அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்று பற்றி சிறுகுறிப்பு வரைக. சரி, முதலாவது இணைப்பிடை சொற்கள். சரியா? 3 தந்திருக்காங்க, அதுல ஒன்றைத்தான் நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். 2வது வினைத்தொகைகள். 3வது அகப்புணர்ச்சியும் புறப்புணர்ச்சியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான், சிறு குறிப்பு எழுதும் போது நீங்க முக்கியமாக 4 விஷயங்களை எழுதி கொள்ளணும். ஒன்று, தரமான ஒரு வரை விளக்கணம் ஒன்று அது கொடுக்கணும். சரியா? அந்த தலைப்புக்கேற்ற தரமான ஒரு வரை விளக்கணம் இருக்க வேணும். அதோட நீங்க உதாரணங்கள் காட்டியிருக்க வேணும். சரியா? கட்டாயம் நீங்க உதாரணங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வேணும். அதே சமயம் வகைகள் இருந்தால் அந்த வகைகளை சொல்லியிருக்க வேணும். அதே மாதிரி வகைகளுக்கான எடுத்துக்காட்டுக்களை கதைச்சிருக்க வேணும். எனவே சிறு குறிப்பு எழுதும் போது பிள்ளைகள் 5 மார்க்ஸ் தானேன்னு சொல்லி நீங்க என்ன கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. அந்த 5 மார்க்ஸையும் என்ன செய்யலாம்? அழகா எடுக்கலாம். இந்த 4 விஷயங்களை நீங்க உள்ளடக்கி எழுதினீங்கன்னு சொன்னா அழகா மார்க்ஸ் தருவாரு. சரி, இப்ப நாங்க சொல்லுவோம் பார்ப்போம். இணைப்பிடை சொற்கள்னு சொல்றது நாம எதுக்கு? ஒரு வாக்கியம் வந்து அதை இணைப்பது வந்து பயன்படுத்தக்கூடிய இடைச்சொற்களை வந்து இணைப்பிடை சொற்கள் சொல்லுவோம். ஓகே. இணைப்பிடை சொற்கள் என்னென்ன சொற்கள் வரும்? உதாரணம். அல்லது, அல்லது, ஆனால், ஆகையால், ஆகையால், எனின். அதாவது பிள்ளைகள் நீங்க இணைப்பிடை சொற்களுக்கான வரைவிலக்கணம் கொடுக்குறீங்க. என்ன சொன்னீங்க வரைவிலக்கணம்? வாக்கியங்கள் வந்து பொருள் பயன்படும் சொற்கள். வரைவிலக்கணம் சொன்னதுக்கு பிறகு கட்டாயம் என்ன சொல்லணும்? இணைப்பிடை சொற்களாக என்னென்ன சொற்கள் இருக்குதோ அந்த சொற்களை நீங்க கொடுக்கணும். இவ்வாறான சொற்கள் இணைப்பிடை சொற்களா இருக்குது. ஒரு 5, 6 அந்த மாதிரி உதாரணங்களை கொடுங்க. என்னென்ன சொற்கள் சொல்லலாம்? அல்லது, அதனால், எனவே, ஆயினும், ஆதலால்,
அன்றி இப்ப நீங்க உதாரணங்கள் சொன்னதுக்கு பிறகு பிள்ளைகள் சரி உதாரணங்கள் சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் அதுக்கு வாக்கியங்கள் அமைச்சு காட்டணும் எடுத்துக்காட்டுகள் அமைச்சு காட்டணும் சரி ஓகே அமைச்சு காட்டுங்க பாப்போம் அல்லதுக்கு ஒரு அவன் வாக்கியம் சொல்லுங்க நீ அல்லது நான் கடைக்கு செல்ல வேண்டும். பேனை அல்லது நீ பென்சிலா வேண்டும். இலங்கையில் என்ன பேனை அல்லது பென்சிலா வேண்டும். பேனை அல்லது பென்சிலா வேண்டும் பேனையா அல்லது பென்சிலா வேண்டும் ஓகே எனவே அங்கே நாங்க அந்த இடத்துல அல்லதுன்றதை பயன்படுத்தினோம் ஆக வேண்டதுக்கான உதாரணம் உண்டு அவன் அவன் முயற்சி செய்தான், ஆகையால் அவன் வெற்றி பெற்றான். மழை பெய்ததாகவே பாடசாலைக்கு செல்ல வேண்டும். வெள்ளம் வந்து அவன் நன்றாக கற்றான், ஆகவே பரிசில் சித்தியிருந்தான். வெரி குட் அடுத்தது அதனாலுக்கு உதாரணம் மழை சொல்லுங்க பெய்தது, அதனால் வெள்ளம் வந்தது. வேற ஆகையாளுக்கு உதாரணம் அவன் முயற்சி செய்தான், ஆகையால் வெற்றி பெற்றான். எனவே ஆனால் அல்லது அதனால் ஆகவே ஆகையால் இப்படியான இணைப்பிடை சொற்கள் இருக்குது சரியா அப்ப நீங்க சொல்லணும் இணைப்பிடை சொற்கள் என்ன அதுல என்ன உதாரணங்கள் கொடுக்கலாம் அந்த உதாரணங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்க வேணும் சரி ஷாதாட மைக் ஆஃப் பண்ணுங்க சரி அடுத்தது வினைத்தொகைகள் சரி வினைத்தொகைன்னா என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் வரைவிலக்கணம் மட்டும் கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க வினைத்தொகைகளுக்கு காட்டும் இடைநிலையும் பேரெச்ச விதியும் மறைந்து காணப்படும். அதாவது என்ன காலம் காட்டும் இடைநிலையும் வெரி குட் பெயரச்ச விகுதியும் மறைந்து ஒரு வினை சொல்லோட பெயர் சொல் சேர்ந்து உருவாகின்ற சொற்கள் தான் என்ன வினைத்தொகைகள் சரி பாருங்க ஒரு வினை சொல்லுடன் பெயர் சொல் சேர்ந்து உருவாகின்ற சொற்கள் தானா வினைத்தொகைகள் அதுக்கு முன்னால நாம் என்ன சொல்லணும் காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரணுமா சரி இப்ப நான் சொல்லி தந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வினைத்தொகைகளாக வரக்கூடிய எல்லா சொற்களுமே இன்னொன்றாக வரும் என்று காட்டி தந்தேன் எது கூட்டு பேராக வரும் என்று காட்டி தந்தேன் அதுல எந்த வகைக்குள்ள வரும் கூட்டு பேர்ல வினையும் பேரும் சேர்ந்து வர டைப் 2 மெத்தட்ல வரும்னு சொல்லி தந்தேன் என்ன பாருங்க எரிகணை சுடுசோறு ஓடு மீன் சரியா இப்படியான சொற்கள் எடுங்க பாருங்க சுடுசோறு எடுத்தால் சுடு என்ற சொல்லும் சுடு என்ற வினை சொல்லும் சோறு என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து உருவாகின இது ஒரு கூட்டு பெயர் ஓடு மீன் எடுத்தால் ஓடு என்ற வினை சொல்லும் மீன் என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து வந்த ஒரு கூட்டு பெயர் ஓடு மீன் அப்போ இந்த மூணு பிள்ளைகள் கூட்டு பெயர்களாக இருக்கிற அதே சமயம் இது வினைத்தொகைகளாகவும் இருக்குது நான் என்ன சொன்னேன் வினைத்தொகையாக இருந்தால் 3 காலத்துக்கும் மாத்த முடியுமா இருக்கணும் பாருங்க எரிகணை எப்படி மாத்தலாம் எரிந்தகனை எரியும் கணை சுடுசோறு எப்படி மாத்தலாம் சுட்ட சோறு சுடும் சோறு. ஓடு மீன் எப்படி மாத்தலாம் ஓடிய மீன் ஓடுகின்ற மீன் ஓடும் மீன். எனவே 3 காலங்களுக்கும் மாத்த முடியுமா இருக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும்டா வினைத்தொகைக்கான வரைவிலக்கணம் போட்டோ இப்ப நீங்க உதாரணங்கள் எழுதி காட்டி அந்த உதாரணங்கள் சைடால என்ன செய்யணும் 3 காலங்களுக்கும் மாத்தக்கூடிய விதத்தையும் சொல்லி இருக்கணும் விளங்கினதோ 3 காலத்துக்கும் நீங்க மாத்தி எழுதி இருக்க வேணும் காட்டியிருக்க வேணும் மென்ஷன் பண்ணி ஓகே அடுத்தது அகப்புணர்ச்சியும் புறப்புணர்ச்சியும் தான் இருக்குது சரி எனக்கு சொல்லுங்க பாப்போம் அகப்புணர்ச்சி என்றா என்ன
இரண்டு அல்லது பல பகுபதற்களை சேர்ந்து ஒரு தனிச்சொல்லாக வரக்கூடியது அகப்புணர்ச்சியாக காணப்படும். வெரி குட். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பகுபத உறுப்புகள் சேர்ந்து உருவாகிற ஒரு தனிச்சொல் தான் அகப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சி என்றா என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களால சேர்க்கத்தான். அதாவது பாருங்க, நிறுத்துங்க. சிம்பிளா சொல்றோம்டா அகப்புணர்ச்சி. பாருங்களேன், அகப்புணர்ச்சி எடுத்தா பிள்ளைகள், அகப்புணர்ச்சி என்ன சொல்றது? நம்ம அகமண்ட உள்ளமண்டு தானே சொல்றோம், உள்ளன்னு சொல்றோம். என்ன பாருங்க, அகப்புணர்ச்சி என்றால் ஒரு சொல்லுக்குள்ளேதான் புணர்ச்சி நடந்திருக்கும். ஒரு சொல்லுக்குள்ளேதான் என்ன செய்யும்? ஒரே ஒரு தனிச்சொல், அந்த சொல்லுக்குள்ள புணர்ச்சி நடந்திருக்கும். உதாரணமா பாருங்க, போனான். போனான்ன்றது பிள்ளைகள் ஒரு தனிச்சொல், ஒரே ஒரு சொல். ஓமா இல்லையா? இந்த போனான்ன்றது எப்படின்னா பிள்ளைகள், போ என்ற பகுதியும் என்ற இடைநிலையும் ஆண் என்ற வெகுதியும் சேர்ந்து வந்திருக்குது. எனவே அதனால அந்த புள்ள சொன்னது எப்படி? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பகுபத உறுப்புகள் சேர்ந்து உருவாகின்ற ஒரு தனிச்சொல் தான் அகப்புணர்ச்சி. விளங்குதா? தனிச்சொல் உருவாவதுதான் என்ன? அகப்புணர்ச்சி. பாருங்க, போனான் என்றது ஒரு தனிச்சொல். அந்த போனான் உருவாகிறதுக்கு அந்த சொல்லுக்குள்ளேயே புணர்ச்சி நடந்திருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். விளங்குதா? அதோடு பிள்ளைகள், ஒரு சொல்லோட வேற்றுமை உறுப்புகள் சேர்ந்தாலும் அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? அகப்புணர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுறோம். உதாரணமா பாருங்க, மரத்தை. மரத்தை என்றது ஒரு தனிச்சொல். என்ன மரத்தை என்றது? என்ன ஒரு தனிச்சொல். அது எப்படி உருவாயிருக்குதுண்டா? மரம் சக அத்து சக ஐதான் மரத்தை. அப்ப நீங்க நினைக்க கூடா ஒரு சொல் வேற்றுமை உறுப்பு சேர்ந்துட்டதே, எனவே இது புறப்புணர்ச்சி தான் எடுக்க கூடா. ஒரு சொல் பிள்ளைகள் வேற்றுமை உறுப்புகளோடு சேர்ந்தால் அதையும் நாங்க அகப்புணர்ச்சி என்று தான் சொல்லுறோம். பாருங்க, மரத்தை என்றது ஒரு தனிச்சொல். அந்த தனிச்சொல்லுக்குள்ள தானே இவ்வளவு புணர்ச்சியும் நடந்திருக்குது. விளங்கினதா? எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் அகப்புணர்ச்சி அப்படின்ட்டு. அதே மாதிரி பிள்ளைகள், புறப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சின்னு சொல்றது என்னண்டா, ஒரு தனிச்சொல்லோட இன்னொரு தனிச்சொல் சேர்ந்து உருவாவதுதான் புறப்புணர்ச்சி. எப்படி? ஒரு சொல்லுடன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து உருவாகின்றதுதான் என்ன பிள்ளைகள்? புறப்புணர்ச்சி. உதாரணம் என்ன சொல்லலாம்? மண்வெட்டி, மழைநீர், மண்வெட்டி. மழைநீர். மண்வெட்டி எடுக்க, மண் என்ற சொல்லோட வெட்டி என்ற இன்னொரு சொல் சேர்ந்துதான் மண்வெட்டி உருவாகி இருக்குது. அடுத்து பாருங்க, மரக்கன்று. மரம் என்ற சொல்லுடன் கன்று என்ற சொல் சேர்ந்துதான் மரக்கன்றுன்னு வந்திருக்குது. எனவே பிள்ளைகள், புறப்புணர்ச்சி என்றால் சொல்லுக்குள்ள புணர்தல் நடந்திருக்க கூடா, சொல்லுக்கு வெளியில நடந்திருக்கணும். பாருங்க, எடுத்துக்காட்டு உதாரணம் பாருங்க, மண் என்ற சொல் இன்னொரு வெட்டி என்ற சொல்லோட சேர்ந்து வெளியில போய் இன்னொரு வெட்டி ஒன்றோட சேர்ந்து மண்வெட்டியாக வந்திருக்குது. அதே மாதிரி மரம் என்ற சொல் இன்னொரு வெளியில இருக்கிற சொல்லான கன்று என்ற சொல்லோட சேர்ந்து மரக்கன்றுன்னு வந்திருக்குது. எனவே ஒரு சொல் பிள்ளைகள் இன்னொரு தனிச்சொல்லோட சேர்ந்து உருவாவது என்ன? புறப்புணர்ச்சி. ஒரு தனிச்சொல் அவருக்குள்ளேயே மாற்றங்கள் நடந்தால் அது என்ன புணர்ச்சி? வெரி குட். அகப்புணர்ச்சி என்று நாம சொல்லுறோம். சரியா? அப்ப நீங்க அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி எழுதியிருக்க வேணும், உதாரணங்கள் எழுதியிருக்க வேணும். அந்த உதாரணங்களை சரியாக நீங்க எடுத்து காட்டியிருக்கவும் வேணும். இல்லைங்கனதோ? அடுத்தது பாருங்க, இந்த புறப்புணர்ச்சி கூட்டு பெயர்ல மெத்தட் 1ல வராதா? அப்படித்தானே வரும்? வரும். வரும். மெத்தட் 1லயும் வரும், 2லயும் வரும். கூட்டு பெயர் மாதிரி வரும். ஓகே, இப்ப பாருங்க, 3வது கேள்விக்கு போவோம். பின்வரும் வாக்கியத்தில் இடம்பெறும் பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி. அந்த சுட்டிக்காட்டி என வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும், திருத்தி எழுதுக. பாருங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம். பிரசித்தி பெற்ற இலங்கையின் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். பாருங்க, பிரசித்தி பெற்ற இலங்கையின் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர்.
சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை வாசித்து பார்த்துட்டு எங்க பொருள் மயக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பிரசித்தி பெற்றது வந்து இலங்கையா பிரசித்தி இல்லாட்டி தமிழ் எழுத்தாளர்கள் பிரசித்தி பெற்றவங்களான்றதுல பொருள் மயக்கம் இருக்குது. வெரி குட். பாருங்க, பொருள் மயக்கத்தை சுட்டி காட்ட சொன்னா நீங்க எழுதணும். இப்போ எப்படி எழுதுவீங்க? இங்கு பிரசித்தி பெற்றது இலங்கை நாடா அல்லது இலங்கை நாட்டில் இருக்கின்ற தமிழ் எழுத்தாளர்களா என்பது பொருள் மயக்கமாக இருக்கின்றது. யாரு பிரசித்தி பெற்றது என்பதில் doubt. ஒரு இலங்கை நாட்டை சொல்லுதா அல்லது தமிழர்களை சொல்லுதா என்றதுல டவுட் இருக்குது. எனவே நாங்க இதை எப்படி சொல்லலாம்? திருத்தி எப்படி எழுதலாம்? இலங்கையின் பிரசித்தி பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் ஆராய்ச்சி தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இலங்கையின் பிரசித்தி பெற்ற எப்படி வரும்? இலங்கையின் பிரசித்தி பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர். இப்படி வரும். விளங்கினதோ? ஆம் டீச்சர். டீச்சர். ரெண்டாவது கேள்வி பாருங்க. பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் இலக்கண வலுவினை குறிப்பிட்டு வலுவின்றி எழுதுக. சரி, மலையா மனிதனா அங்கு தெரிவது. மலையா மனிதனா அங்கு தெரிவது. இது பிள்ளைகள் பிள்ளை இருக்குதுன்னு மலையா மனிதனா அங்கு தெரிவது என்று சொல்லி இருக்குது. சரியோ? தெரிவதுன்னும் போது மனிதன் அகரிணைப்படுத்தின மாதிரி. சரி, இப்போ எங்களுக்கு இது எப்படி சரியா சொல்லலாம்? மலையா மனிதனா மனிதனா அங்கு தெரியும் உருவம். வெரி குட். எப்படி? மலையா மனிதனா அங்கு தெரியும் உருவம் என்பதாக எடுக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. இது வந்து நிறுத்த குறியீடுகள் இடுறது. இது காட்டியிருந்தனே, எதுக்கு பின்னால் இது நிறுத்த குறி வரணும்ண்டு? டீச்சர். டீச்சர். நாலாவது கேள்வி பாருங்க. பின்வரும் வாக்கியத்தை வினா வாக்கியமாக மாற்றி எழுதுக. சரி, அதாவது பிள்ளைகள் உங்ககிட்ட ஒரு சாதாரண வாக்கியமோட தாராங்க. உங்ககிட்ட என்ன செய்யறாங்க? ஒரு சாதாரண வாக்கியமோட தாராங்க. அந்த வாக்கியத்தை தந்து இத வினா வாக்கியமாக மாத்த சொல்லணும்டா நாங்க குறிப்பாக ஒருத்தர் அந்த இடத்துக்கு போடணும். யார் அவங்க? வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள். கட்டாயம். வெரி குட். வினா எழுத்துக்கள் என்பதை போடணும்னா, அதாவது சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை வினா வாக்கியமாக மாத்தணும்டா அங்க வினா எழுத்துக்களினுடைய வருகை முக்கியமானது. சரி, என்னென்ன வினா எழுத்துக்கள் இருக்குது? ஆனா, ஆ, ஓ, ஏ. ஏ, ஆய, ஓ. அதாவது நாங்க சின்ன பாட்டு ஒண்ணு வச்சுக்கிறோம்னா, ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் இரண்டா பிள்ளைகள் ஒரு வினா எழுத்துக்கள்ல இந்த ஏன்னாவும் சரி யானாவும் சரி ஒரு வினா சொல்லுல முன்னாலதான் வரும். பாருங்க, என்ன, யார், யாருடைய, எவ்வளவு. இதுல பாருங்க, ஏனான்றது முன்னால் இருக்குதா பின்னால் இருக்குதா? முன்னாள். முன்னால். அடுத்து பாருங்க, ஆ ஓ ஈற்றும் ஆனாவும் சரி ஓனாவும் சரி கடைசியில தான் வருது. உதாரணம், அவனா, அவனோ, அவனோ. சொல்றோம்னா பரிசில் பெற்றது அவனா எடுக்கிறோம். எனவே நாங்க என்ன அது ஒரு வினாவாக்கி இருக்கிறோம். அல்லது பரிசில் பெற்றது அவனோ எடுக்கிறோம். எனவே அதை நாங்க ஒரு வினாவாக்கியமாக மாத்துறோம். அடுத்தது பாருங்க, ஏ எப்படி வரும்? ஏன் வந்தாய்? ஏ வந்து இரு வழியும் வரும். எப்படி? இது முன்னாலையும் வரும் பின்னாலையும் வரும். பாருங்க, முன்னால் எப்படி சொல்லலாம்? ஏன் வந்தாய், ஏன் வருகை தருவதற்கு இவ்வளவு தாமதம் என்று சொல்லலாம்னா, அப்ப ஏன் என்று சொல்லும் போதோ ஏ என்ற எழுத்து முன்னால் இருக்குது. அப்போ இறுதியில அவனே செய்தான். வினாவாக்கியம் யாரோ? அது ஓ தானே. ஏ நீங்கள் வெள்ளையா கருப்பா அப்படி வருமா? அது ஜஹரா. நான் கேட்கிற ஏ. என்ன ஏக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்?
நீயே இங்கு வந்தாய். தானேன்னு சொல்ல உதாரணமா பாருங்க. நீயே இங்கு வந்தாய். அது ஒரு அந்த திடக்குறிப்பின் மேல இருக்கிறது. ஓகே, நீயே இங்கு வந்தாய் அல்லது ஐயத்துல இருக்கலாம். ஓகே, சரி. அடுத்த பாரு, கேள்விக்குள்ள வாங்க. கேள்வி கேட்டிருக்கிறாங்க, வினாவாக்கியமாக மாற்றி எழுதுவது. பாருங்க, எமது வீட்டின் அருகில் பெரிய மாமரம் ஒன்று காணப்படுகிறது. இது நோமலாக தந்த ஒரு வாக்கியம். என்ன இப்ப இந்த வாக்கியத்தை பிள்ளைகள் நாங்க வினாவாக்கியமாக மாத்தணுமா? அப்ப என்ன செய்யணும்? எமது வீட்டின் அருகில் பெரிய மாமரம் ஒன்று காணப்படுகிறதா எமது வீட்டின் அருகில் பெரிய மாமரம் ஒன்று காணப்படுகிறது. காணப்படுகிறதா என்ன செய்யணும்? என்ற இடத்தோட வினாயத்துக்களை போட்டு பார்க்கணும். இது வருதுன்னு காணப்படுகின்றது என்றதோட வினா எழுத்துக்களை போடணும். விளங்கினதா? பாருங்க, எமது வீட்டின் அருகில் பெரிய மாமரம் ஒன்று காணப்படுகிறது. அப்ப பின்னால் என்ன போடலாம்? கடைசி எழுத்தா வினா எழுத்து எது இருக்குது? கடைசி போட வேண்டியது ஆவண்ண போடலாம். ஆவண்ண போட்டா எப்படி வரும்? காணப்படுகின்றதா? முழுமையா காணப்படுகின்றதா? எமது வீட்டின் அருகில் பெரிய மாமரம் எமது ஒன்று வீட்டில் பெரிய மாமரம் அருகில் பெரிய மாமரம் ஒன்று காணப்படுகிறதா? காணப்படுகிறதா? காணப்படுகிறாரா காணப்படுகிறதா என்று சொல்லணும். சரி, விளங்கினதா? அதாவது காணப்படுகிறது என்ற சொல்லோட நாங்க ஒரு வினா அழுத்த சேர்த்ததால அது வினா வாக்கியமாகவே மாறிட்டு. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. மலர்விழி என்ற தொடரில் காணப்படும் இருவேறுபட்ட தொகைகளையும் குறிப்பிடுக. பாருங்க பிள்ளைகள், மலர்விழி என்ற சொல்லுல காணப்படுகின்ற இரு தொகைகள் இருக்குதா? என்னன்னு கேக்குறாங்க. என்ன? என்னது? உவமை தொகையும் வினை தொகை. வெரி குட். இப்ப நாம பார்ப்போம், இந்த மலர்விழி என்றதை எங்களுக்கு எப்படி உவமை தொகையாக எடுக்கலாம்னு பார்க்கணும். அதாவது பிள்ளைகள், உவமை தொகை என்று சொல்றது என்னண்டா, இந்த போல போன்ற உறுப்புகள் மறைந்து வருமா இருந்தால், மைக்ரோஃபோன் எல்லாரும் தொக்கீரூக்கமாக இருந்தால், அதாவது விடை சொல்லும் போது கொஞ்சம் ஆன் பண்ணுங்களா? சரியா? போல போன்ற உறுப்புகள் மறைந்திருக்குமா இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் உவமை தொகை அப்படின்ட்டு. போல போன்ற உவமை உறுப்புகள் மறைஞ்சு வந்திருக்கணும். பாருங்க, மலர்விழி என்று சொல்றதுல பிள்ளைகள் எங்களுக்கு இது அழகா எழுதலாம், மலர் போன்ற விழி என்று எழுதலாம். என்ன பாருங்க, மலர் போன்ற விழி என்றதுல இந்த போன்ற என்ற உறுப்பை மறைச்சிடுதான் பிள்ளைகள் நான் எப்படி எழுதிக்கிறேன்? மலர் விழி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? என்ன எப்படி எழுதிக்கிறேன்? மலர் விழி என்று எழுதிக்கிறேன். எனவே போல போன்ற என்ற உறுப்புகள் மறைந்து வருமா இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் உவமை தொகை. சரி, அதே மாதிரி பிள்ளைகள் இந்த மலர்விழிய எங்களுக்கு வினை தொகையாகவும் மாத்தலாம். சரியோ? மலர்விழி எப்படி மாத்தலாம்? வினை தொகையாகவும் மாத்தலாம். என்னன்னு சொன்னா, வினை தொகை என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், 3 காலமும் அதுல மறைஞ்சிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? 3 காலங்களும் மறைஞ்சிருக்கணுமா? இப்ப பாருங்க, மலர்விழியில 3 காலங்கள் மறைஞ்சிருக்குதாண்டு? எப்படி வரும்? மலர்ந்த விழி, மலர்கின்ற விழி, மலர் மலர் என்ன விழிகள்? மலர்ந்த விழி, மலருகின்ற விழி, மலரும் விழி, 3ம் வரும். 3 காலத்துக்கு. விளங்கினதா? எனவே மலர்விழியில் இருக்கிற 2 தொகைகள் கேட்டால் ஒன்று உவமை தொகை, அடுத்தது வினைத்தொகை. சரி, தொகைகள் விளங்குறது கஷ்டமா? இல்லை, நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினேன் அது. அடுத்த பாருங்க, பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்று பற்றி சிறுகுறிப்பு வரைக. சரி, சிறுகுறிப்பு எழுதுறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சொல்லுங்க பாப்போம், பண்பு தொகை என்றா என்ன?
ஆனா ஆகிய என்ற உறுப்புகள் மறைந்து வருவது. மறைந்து வரும். பண்புருவம் மறைந்து நிற்று பண்புணர்த்தும் சொல். இன்னொருத்த ஆனா ஆகிய என்ற உறுப்புகள் மறைந்து ஒரு சொல்லுடன் இன்னும் ஒரு சொல் சேர்ந்து வருவது பண்புத்தொகை. வெரி குட். பாருங்க, பண்புத்தொகை என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள்? ஆன ஆகிய என்ற உறுப்புகள் மறைந்து, எப்படி பாருங்க, ஆன ஆகிய என்ற உறுப்புகள் மறைந்து ஒரு சொல்லுடன் இன்னொரு சொல் சேர்ந்து வருகின்றதுதான் பிள்ளைகள் என்ன? பண்புத்தொகை. விளங்கினதா? உதாரணமா பாருங்க, கருமையான பலகை. கருமையான பலகை என்றதுல பிள்ளைகள் ஆன என்ற உறுப்பு நல்ல அழகா வெளிப்படையா இருக்குதுன்னு. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இவரை நான் இங்க இருந்து தூக்குறேன், இவரை மறைய வைக்கிறேன். மறைய வச்சுட்டேன்னு சொன்னா எப்படி வரும்? கருமை சக ஆனன். கருமை சக ஆனன் வரும். சரி, இனி காலப்போக்குல கருமை கருமை சக ஆன. இப்ப என்ன செஞ்சுட்டேன்? ஆனாண்டதை நாம எடுத்துட்டேன். சரி, இப்ப ஆனாண்டதை எடுத்தா எப்படி மாறும்? கருமை பிளஸ் ஆனண்டு மாறும். எனவே பன்மத்துவம் என்று சொல்றது இதுதான் பிள்ளைகள். பாருங்க, ஒரு சொல்லில் இருக்கிற ஆன ஆகிய ஒரு எடுத்து, அதாவது மறைய வச்சுட்டு பார்த்தால் ரெண்டு சொற்கள் மிஞ்சி இருக்குது. பாருங்க, ஒரு கருமை என்ற சொல்லும் ஆன என்று சொல்லும். சாரி, பலகை. ஆனை எடுத்தா பலகை. பலகை சொல்ல இல்ல. பாருங்க, கருமையான பலகை என்றதுல பிள்ளைகள் இந்த ஆன என்ற சொல் எடுத்தால் கருமை என்ற சொல்லும் பலகை என்ற சொல்லும் எஞ்சுதுன்னு போடுங்க அப்படியே. எனவே கருமை என்ற சொல்லும் பலகை என்ற சொல்லும் சிறந்த பிள்ளைகள் கடைசியில கரும்பலகை என்று மாறிட்டு. எப்படி மாறிட்டு? கரும்பலகை என்று மாறிட்டு. சரியா? எனவே பண்புத்தொகை என்று சொல்றது இதுதான். பாருங்க, ஒரு சொல்லில் இருக்கிற ஆனாண்டு உறுப்பை நீக்கிட்டு, ஆனாண்டு உறுப்பை நீக்கிவிட்ட பின்பு ஒரு சொல் இன்னொரு சொல்லுடன் சேர்ந்து உருவாகின்ற சொல் தான் என்ன? பண்புத்தொகை. பாருங்க, ஒரு சொல்லில் இருக்கிற ஆன அல்லது ஆண் ஆகிய என்ற உறுப்பை மறைத்து விட்டு ஒரு சொல் இன்னொரு சொல்லுடன் சேர்ந்து உருவாகின்ற ஒன்றுதான் என்ன? பண்புத்தொகை. சரி, இன்னொரு காரணம் பாருங்க, வெண்கட்டி. வெண்கட்டி என்றது பிள்ளைகள் ஆரம்பத்தில் எப்படியா இருந்தது? இல்ல, அது எப்படி இருந்தது? வெண்மையான கட்டி. வெண்மையான கட்டி என்று இருந்தது. இப்ப இதுல இருக்கிற ஆனாண்டு உருவ தூக்கினால் வெண்மை சக கட்டியாக மாறும். எப்படி மாறும்? வெண்மை சக கட்டியாக. எனவே இவங்க ரெண்டு பேரும் தான் சேர போறது. வெண்மை சக கட்டி பிளஸ் எப்படியா மாறும் பிள்ளைகள்? வெண்கட்டி. கட்டியாக மாறும். விளங்கினதா? ஓகே, சரி. அதோட பிள்ளைகள் நீங்க பண்பு தொகைகள் சொல்றதோட நீங்க லாஸ்டா சொல்லணும், இந்த பண்பு தொகையில இருபெயரொட்டு பண்பு தொகைகளும் இருக்குது. இருபெயரொட்டு பண்பு தொகைண்டா என்ன? எப்படி வரும் அது? சிறப்பு பெயரும் பொது பெயரும் கொண்டு வந்து சிறப்பு பெயர் முன்னாலேயும் பொது பெயர் பின்னாலேயும் இருக்கும். உதாரணம், கதலி வாழை, வாழை மரம், காரை பாம்பு, இந்திய நாடு. வெரி குட். இதெல்லாம் என்ன செய்யும்? இருபெயரொட்டு பண்பு தொகைக்குள்ள வரும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, வினையாளனையும் பெயர்கள். அடுத்தது என்ன பிள்ளைகள்? வினையாளனையும் பெயர்கள். எனக்கு சொல்லுங்க பாப்போம், வினையாளனையும் பெயர்ண்டா என்ன? வினையடியாக பிறந்து வினை புரியும் கருத்தாவையும் கால இடைநிலையும் உணர்த்தி வருவது வினையாளனையும் பெயராகும். வெரி குட், வெரி குட். சிறுகுறி பொழுதும் போது கவனமா இருக்கணும். வரை விளக்கணங்கள், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கணுமா? அது ஒன்று குறைஞ்சாலும் 5 மார்க்ஸ்ல ஒன்று குறையும். சரியோ? ஓகே. பாருங்க, வினையாளனையும் பெயர்ன்னு சொல்றது என்னண்டா பிள்ளைகள்? ஒரு வினை அடியையும் கால இடைநிலையையும் படற்கை பெயர் சொல்லையும் கொண்டமைகின்ற சொற்கள் தான் என்ன? வினையாளனையும் பெயர்கள் என்று சொல்லுவோம். அப்ப இதுல நான் காட்டி தந்திருக்கிறேன்,
வினையால் அணையும் பெயர்கள்ல 2 விடயங்கள் எங்களுக்கு முக்கியமா பார்க்கலாம்னு சொல்லி. என்னென்ன விடயங்கள்? வினையே வினை சேர்ந்து கர்த்தாவையும். வெரி குட். ஒன்று வினை பார்க்கலாம், அதாவது என்னதான் நடந்திருக்குது என்ற வினையை பார்க்கலாம். அடுத்தது வினை புரிந்த நபரை பார்க்கலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த கட்டமைப்புல நாம 3 எழுதிக்கிறோம்: வினையடி, கால இடைநிலை, படர்க்கை பெயர். இந்த 3லையும் பிள்ளைகள் நாங்க நிகழ்த்தப்பட்ட வினை என்னது அறியணுமெண்டா எதுல அறியலாம்? எங்களுக்கு இடைநிலை. நிகழ்த்தப்பட்ட வினை எது ஒன்று பாக்குறதுக்கு நாம எதுல இருந்து பார்க்கலாம்? எங்களுக்கு வினையடி. வினையை புரிந்த நபர் யாருன்னு பாக்குறதுக்கு படற்கை பெயர். படர்க்கை பெயர். படர்க்கை பெயர். ஓகே, உதாரணம் பாருங்க. போனவன். போனவன் என்றத பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? போசக, இன்சக, அவன் என்று பிரிக்கலாம். இப்ப பாருங்க, போனவன் என்றதுல பிள்ளைகள் அவன் செய்த செயல் என்ன? வினை என்ன? போதல். பாருங்க, அதுல வினையடி உணர்த்தி, வினையடி போன்று இருக்குது. எவன் போனானோ அவன் படற்கை பேர் மூலமா தான் உணர்த்தி காட்டப்படும். எனவே பிள்ளைகள் வினையால் அணையும் பேர்ல இந்த வினையடியின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட வினை என்னன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படற்கை பேரினூடாக நிகழ்த்த போவது யாருன்னு பார்க்கலாம். அதோட இடையில இருக்கிறாரு தானே இவர், இடையில நெருங்கிட்டு இவர் மூலமா எது பார்க்கலாம்டா பிள்ளைகள்? அந்த வினை நிகழ்த்தப்பட்ட காலம் என்ன? அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்பதை பார்க்கலாம். விளங்கினதா? முஃபஸ்ஸிரானை மஸ்னானை மைத்தி மூசானுங்க. அப்ப வினையாளனையும் பெயரை சொல்லி போட்டு உதாரணங்கள் கொடுத்து எடுத்துக்காட்டுகள் எழுத வேணும். சரி, அதை நீங்க எழுதுவீங்க. அடுத்தது ஆக்கப்பெயரடைகள். சரி, ஆக்கப்பெயரடைகள் என்றா என்ன பிள்ளைகள்? பெயர் அல்லது வினை விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொல்லப்படும். ஆக்கப்பெயரடைக்கு மறு பெயரை கேட்டு விளக்கங்கள் செய்யலாம். கூட்டு பெயரடை. கூட்டு பேரடைகள். பேரடைகளை பிள்ளைகள் எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். பேரடைகள் என்ன செய்யலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஆக்க பேரடைகள், அடுத்தது என்ன? தனிப்பேரடைகள். சரியா? அதாவது பிள்ளைகள் ஆக்க பேரடைன்னு சொல்றது என்னண்டா, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வரக்கூடிய அடை பிரிக்க முடியுமானதாக இருந்தால் அது ஆக்கப்பேரடை. அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வரக்கூடிய அடை பிரிக்க முடியாமல் இருந்தால் அது என்னது? தனிப்பெயரடை. இல்லைங்களா? ஆக்கப்பேரடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, கூட்டு பேரடை. உதாரணமா பாருங்க, அழகான பூ. இப்ப நீங்க பார்க்கணும் பிள்ளைகள், அழகான என்பது பூ என்ற பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்குது. ஓமா இல்லையா? அடைகள் எப்படி பாக்குறேன், அடுத்த எச்சங்கள் எப்படி பாக்குறோம் இடத்த நேத்து MCQ நைட்ல காட்டி தந்தேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த பூ என்ற சொல்லுக்கான அடைதான் அழகான. இப்ப இவர் அப்படியே தூக்கிடுங்க. இப்ப அழகான என்று சொல்ல பிள்ளைகள் எங்களுக்கு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதான்னு பார்த்தா பிரிக்க கூடியதா இருக்குது. பாருங்க, அழகு சக ஆனாதான் என்ன? அழகான. எனவே ஒரு பெயர் சொல்லுக்கான அடையை பிரிக்க முடியுமாக இருந்தால் அது ஆக்கப்பேரடை. சரி, விளங்கினதா? அதே மாதிரி பாருங்க, நல்ல புத்தகம் அல்லது நல்ல கதை என்று சொல்லலாம். எனவே இப்ப நல்ல என்பது பிள்ளைகள் இங்க புத்தகம் என்ற பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்குது. இவ்வாறான புத்தகம் நல்ல புத்தகம் என்று சொல்லுவோம். ஆமா இல்லையா? எனவே இந்த நல்ல என்ற பெயர் சொல் பிள்ளைகள் பிரிக்க முடியுமான்னு பார்த்தா இல்ல, அவரை பிரிக்கிறது கஷ்டம். எனவே ஒரு ஒரு அடையிட பிள்ளைகள் ஒரு அடை சொல்லை பிரிக்க முடியுமாக இருந்தால் அது கூட்டு பெயரடை, பிரிக்க முடியாததாக இருந்தால் தனிப்பெயரடை. எனவே இங்கன என்னது? நல்ல என்பது தனிப்பெயரடை. விளங்கினதா?
ஓகே, சரி. ஆக்க பேரடைகளை கட்டாயம் என்ன செய்யணும்? உதாரணங்கள் கொடுத்து வாக்கியங்களை வச்சு காட்டிக்கொள்ளுங்களா? ஓகே, அடுத்தது சரிங்களா? 4வது பகுதி. சரி, பாருங்க. 4வது பகுதியில் என்ன கேட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி திருத்தி எழுதுக. பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் பொருள் மயக்கத்தை சுட்டிக்காட்டி திருத்தி எழுத சொல்றாங்க. அதாவது போல நான் சொல்லிக்கிறேன், சுட்டிக்காட்டி என்ற எழுத்த கண்டால் அல்ல சொல்ல கண்டால் மிக கவனமா இருக்க வேணும். சரி, நீங்க சுட்டி காட்டினது போறதால் என்ன செய்யணும்? திருத்தி எழுத வேணும். சரி, பாருங்க. இலவசமாக நடமாடும் மருத்துவ முகாம் இன்று காலியில் நடைபெற்றது. இலவசமாக நடமாடும் மருத்துவ முகாம் இன்று காலியில் நடைபெற்றது. சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம், இதுல பொருள் மயக்கம் எப்படி இருக்குது? இலவசமான நடைமுறை வந்து மருத்துவ முகாமா இல்லாட்டி காலியில நடைபெறதா இலவசம்னு சொல்லி பொருள் இன்னொருத்தர் நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் மருத்துவ முகாம் இலவசமாக நடைபெறுகின்றது அல்லது மருத்துவ முகாமில் இடம்பெறும் சேவைகள் இலவசமாக நடைபெறுகிறது என்பதுதான் பொருள். வெரி குட், வெரி குட். அதாவது பிள்ளைகள், இங்கு இலவசம் என்பது எதை குறிப்பது என்பதெல்லாம் பொருள் மயக்கமே இருக்குது. பாருங்க, உதாரணமா வச்சுக்கொள்வோம். கொலம்பு யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி, மெடிசின் ஃபேக்கல்டி பிள்ளைகள் ஒரு மருத்துவ முகாம் ஏற்பாடு செஞ்சிருக்குது. காலிக்கு நாங்க போவோம். சரியா, காலிக்கு போவோம் முடிவெடுத்திருக்குது. ஆனா இதுக்கு முதல் வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இப்படியான ஏரியாக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. அவங்க மெடிக்கல் கேம்ப் செய்யறாங்க. இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இலவசமாக நடமாடும் மருத்துவ முகாம் இன்று காலியில் நடைபெற்றதா. இப்படி சொல்லும் போது எங்களுக்கு யோசிக்கலாம், இப்ப அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போறாங்க தானே, காலி கண்டும், வெட்டிக்குலோ கண்டும், வவுனியா கண்டும், கிளிநொச்சி கண்டும் ஒவ்வொரு ஏரியால முகாம்களை செய்ய போவாங்க. அதாவது மெடிக்கல் கேம்ப் செய்ய போவாங்க. அப்படி அவங்க அந்த முகாம போகும் பொழுது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுதோ அந்த போக்குவரத்து செலவுகள் அவங்களுக்கு இலவசமானதா? அவங்க ஃப்ரீயாகவா போறாங்க? நடமாடுவது அவங்க இலவசமாக நடமாடுறாங்களா? போறது அவங்க இலவசமா போறதா? அல்லது அந்த ஒவ்வொரு இடத்திலையும் வைக்கக்கூடிய மெடிக்கல் கேம்ப்ல இலவசமாக சேவைகளை கொடுக்கறாங்களா? அதாவது மக்களுக்கிட்ட எந்த விதமான காசும் கட்டாம மருந்து கொடுக்கறது, அவங்களோட பரிசோதனைகள் செய்யறதெல்லாம் எந்த விதமான பணமும் மறவிடாமல் இலவசமாக அவங்களோட சர்வீஸை கொடுக்கறாங்களா? அல்லது அவங்க நாடளாவிய ரீதியில் நடமாடி போவது இலவசமா என்பதுதான் இதுல இருக்கிற பொருள் மயக்கம். சரியா, இது நான் கொஞ்சம் நீட்டி சொல்லிக்கிறேன். இது விளங்கினதானு பாருங்க. டீச்சர் விளங்கிட்டு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொல்லுங்க. இங்கு இலவசம் என்பதே பொருள் மயக்கமாகும். அதாவது இலவசமாக நடைபெறுதா, அப்படி இல்லாட்டி மருத்துவ முகாம்ல இடம்பெறக்கூடிய சேவைகள் இலவசமாக நடைபெறுதான்றது இந்த இதுல காணப்படக்கூடிய பொருள் மயக்கமா காணப்படுது. வெரி குட். சரி, அப்ப இதுல பிள்ளைகள் இதுல உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இவங்க நடமாடுறது இலவசமாகவல்ல, இவங்க கொடுக்கின்ற சேவைகள், இவங்களோட சேவைஸ் தான் இலவசம். சரியா, அப்ப இது எப்படி வந்திருக்கணும்? நடமாடும் இலவச மருத்துவ முகாம் இன்று காலையில் நடைபெற்றது. வெரி குட். எப்படி மாத்தலாம்? இன்று நடமாடும் இலவச மருத்துவ முகாம் காலையில் நடைபெற்றது. நடமாடும் இலவச மருத்துவ முகாம் இன்று காலியில் நடைபெற்றது இப்படின்னு மாத்துங்க. சரி, ரெண்டாவது பாருங்க, பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் இலக்கண வலுவை நீக்கி எழுதுக. சரி, அதாவது பிள்ளைகள் இந்த வாக்கியத்துல ஒரு பிழை ஒன்று இருக்குதாம். அந்த பிழைய எந்த விதமான சுட்டி காட்டவும் சொல்ல இல்ல, சும்மா நீக்கி திருத்தி எழுத சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஆடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. இதுல என்ன பிள்ளைகள் பிழை? ஒருன்னு சொல்லி வராது தானே, ஓர் ஆடு சொல்ல மாட்டோமே, ஒரு ஆடு இணை வலுவாடிக்க.
இங்க வலுவன்னு ஹேக்க இல்ல. சரியா? இங்க கேக்குறாங்க வலுவை நீக்கி எழுத சொல்றாங்க. இப்ப ஒரு ரெண்டுக்கு பதிலா நீங்க சொல்றாங்க ஓ ரெண்டு போட சொல்லி. ஏன் ஓ ரெண்டு போடுறீங்க? என்ன காரணம்? இங்க திணைவல் ஒண்ணு வந்து திணைவல் சொல். என்ன காரணம்? ஒரு வந்து திணை உயர்த்திணை வரும்போது ஒரு வராது தானே. ஒரு எது வரும். வராது? ஒரு ஒருன்றது ஒரு மனிதனை சுட்டி காட்ட குறிக்கும். இங்க ஒருன்றது வந்து ஒரு அசைனை பொருளுக்கு சொல்லப்பட்டிருக்கா. அப்படியா? அப்படியா? அதனாலயா நாம இங்க ஒரு எண்ணத்தை வெட்டிட்டு ஓர் ரெண்டு போடுறேன்? அகிரிணை உயர்திணை என்ற காரணத்தினாலயா? உயிரெழுத்துக்கு முதல் இப்ப யாரு சொன்னது? சொல்லுங்க ரிட்டர்ன். உயிரெழுத்துக்கு முதல்ல வரனால ஓரன்னு குறிப்பிடுறோம். வெரி குட். ஆடுன்றது பிள்ளைகள், அதுல முதல் எழுத்து என்ன? ஆவண்ணா. இது என்ன வகையான எழுத்து? உயிரெழுத்து. எடுத்து உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து இருந்தாண்டா அதுக்கு முன்னால வரக்கூடியதுக்கு நாங்க ஒரு ரெண்டு போடுறோமா? இல்ல. இல்ல. அப்ப என்ன போட்டு இருக்க வேணும்? ஓர் ஓரன். ஓ, அவ்வளவுதான். இல்லைங்கனதா? ஒரு டீச்சர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் மாணவர்களின் நலன் குறித்து சேவையாற்றுதல் சிறந்தது என்று கூறினார். பாருங்க, நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் மாணவர்களின் நலன் குறித்து சேவையாற்றுதல் சிறந்தது என்று கூறினார். இங்கு இடம்பெறும் தலைமை தொடர் மற்றும் சார்பு தொடர்களை குறிப்பிடுக என்று கேட்டிருக்குது. சரியோ? இது ஒரு கலப்பு வாக்கியம் என்ன? சரி, உங்களுக்கு தலைமை தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறேன், சார்பு தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு காட்டி தந்திக்கிறேன். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், இதுல தலைமை தொடர் எது, சார்பு தொடர் எது? நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் கூறினார் என்று தலைமை தொடர். கூறினது. சார்பு வந்து நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு அமைச்சர் தலைமை தாங்கினார். இல்ல, சார்பு தொடர் மாணவர்களின் நலன் குறித்து சேவையாற்றுதல் சிறந்தது என்றுதான் சார்பு தொடர். வெரி குட். அப்ப தலைமை தொடர் எது வரும்? நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் கூறினார். அதுதான். வெரி குட். தலைமை தொடர் எப்படி வரப்போகுது? நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் கூறினார் என்பது தலைமை தொடர். அவர் எதை கூறினாரோ அதுதான் சார்பு தொடர். பாருங்க, மாணவர்களின் நலன் கருதி சேவையாற்றுதல் சிறந்தது. இல்லைங்கன்னதா? இது சார்பு தொடர். சரி, இப்ப நீங்க ஓலவெல்ல படிச்சுட்டு வந்தீங்க, கிரேட் 10 புக்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க. சுதந்திர இந்தியாவை எனது நோக்கம் என்று மகாத்மா காந்தி கூறினார் உதாரணமாக. அப்ப அங்க மகாத்மா காந்தி கூறினார்ன்றது என்ன தொடர்புலகள்? அப்ப அவர் என்ன சொன்னாரோ அது சார்பு தொடர். பாருங்க, ஒரு அமைச்சர் கூறினார் என்பது தலைமை தொடர். அவர் என்ன அந்த கூட்டத்துல சொன்னாரோ அது சார்பு தொடர். இல்லைங்கதா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் வாக்கியத்தினை பிறவினை வாக்கியமாக மாற்றி எழுதுக. சரி, ஈஸியான ஒரு கேள்வி. பிறவினை வாக்கியமாக மாற்றி எழுத சொல்லியிருக்கு. பாருங்க, எங்க விமலன் கற்றான். தன்வினைகள் பிறவினைகள் தெரியுமேனா? இப்ப தன்வினை வாக்கியம்னு சொன்னா பிள்ளைகள் வினை புரிந்த கருத்தாவே தான் பயனை அனுபவிக்க வேணும். இப்ப உங்களுக்கு தந்திருக்கிறது தன்வினை வாக்கியம் உண்டு. பாருங்க, விமலன் கற்றான் தந்திருக்குது. சரி, எழுதுவோமே. பாருங்க, விமலன் கற்றான் தந்திருக்குது. அப்படிங்கிற நிகழ்த்தப்பட்ட வினை என்னண்டா பிள்ளைகள்? கற்றான். அந்த வினையை புரிந்த கருத்தா யாரண்டா? விமலன். யாரு கற்றான்? விமலன். இப்ப நீங்க பார்க்கணும், இந்த வினையை புரிந்த கருத்தாதானா அந்த வினையின் மூலமாக வந்த பயனை அனுபவிச்சிருக்கிறானான்னு பார்க்கணும். அதாவது
வினையை புரிந்த கருத்தா யாரு? விமலன். இந்த விமலன் தானா பயனை அனுபவிச்சிருக்குதுன்னு பாருங்க. விமலன் கற்றான். ஓ டீச்சர். ஓ டீச்சர். அதாவது அவன் தான் படிச்சிருக்கிறான், படிச்சதால வரக்கூடிய பயனையும் அவன் தான் அனுபவிக்க போறான். அப்போ வினையை புரிந்த கருத்தாவே அந்த வினையின் மூலமாக வரக்கூடிய பயனை அனுபவிப்பாராயிருந்தால் அது தன்வினை. இப்ப எங்ககிட்ட கேட்டது அது இல்ல, இதை பிறவினையாக மாத்தணுமா? அப்போ வினையை செய்கின்ற ஆள் விமலனா இருந்தால் அந்த விமலன் பயனை அனுபவிக்க கூடாது, விமலன் மூலமாக இன்னொருவர் பயன் அனுபவிக்கணும். எப்படி மாத்தலாம்? விமலன் கற்பித்தான். வெரி குட். பாருங்க, விமலன் கற்பித்தான். பாருங்க, விமலன் கற்பித்தான் என்றதுல பிள்ளைகள் இங்க நிகழ்த்தப்பட்ட வினை என்னண்டா செய்யப்பட்ட செயல் கற்பித்தான். அந்த வினையை புரிந்த கருத்தா யாரு, அந்த வினையை செஞ்சால் யாரு அப்படின்னு பார்த்தா விமலன். விமலன் தான் படிச்சு கொடுத்தது. எனவே வினை கற்பித்தான், கருத்தா விமலன். அப்போ இங்க வினையை செஞ்ச விமலன் அவனே பயன் அனுபவிச்சிருக்கிறானான்னு பாருங்க. இங்க என்ன கற்பித்தான் படிச்சு கொடுத்தது விமலன். இப்ப அந்த படிச்சு கொடுத்ததால கருத்தாவா இருக்கக்கூடிய விமலன் பயன் அனுபவித்தானா அல்லது மாணவர்கள் பயன் அனுபவித்தார்களான்னு பாருங்க. மாணவர்கள் தான் பயன் அனுபவித்தாங்க. எனவே வினையை புரிந்த கருத்தா இங்க பயன் அனுபவிக்க இல்ல, பிரிதொருவர் தான் பயன் அனுபவிச்சிருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் பிறவினைகள் அப்படின்ட்டு. இப்ப விமலன் கற்பித்தான் என்றது பிறவினை. கிளியரா? ஓ டீச்சர். அஞ்சாவது கேள்விக்கு வாங்க. நான் பார்த்தேன், நான் விழ பார்த்தேன். இவ்விரு வாக்கியங்களிலும் பார் என்ற வினை முதல் வினையாக இடம்பெறும் வாக்கியத்தை தெரிவு செய்க. சரி, இதுக்கு முதல் சொல்லுங்க, முதல் வினை என்றா என்ன, துணை வினை என்றா என்னன்னு சொல்லுங்க. முதல் வினை என்பது அடிப்படை பொருளை உணர்த்தி வந்தோம். துணை வினைண்டா அடிப்படை பொருள் இல்லாம பிரிதொரு பொருளை உணர்த்தக்கூடியதாக காணப்படும். வெரி குட். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் எது முதல் வினை? பார் என்பது எந்த இடத்துல முதல் வினையா இருக்குது? நான் பார்த்தேன். பாருங்க, நான் பார்த்தேன். பார் என்பது அடிப்படை பொருள் என்னென்ற கண்களால பாக்குறது. அப்ப அதே பொருளை எந்த வாக்கியத்துல இருக்கிற பார் உணர்த்தி இருக்குதோ அந்த வாக்கியத்துலதான் முதல் வினையா அது இருக்குது. சரியோ? எனவே நான் பார்த்தேன் என்றதுல அடிப்படை பொருள் உணர்த்தப்பட்டிருக்குது. எனவே அதுக்கு சொல்லலாம் முதல் வினை என்று. இப்ப பாருங்க, நான் விழ பார்த்தேன், இதுல அது எப்படி? துணை வினை. பாருங்க, நான் விழத்து கண்ணால பாக்குறதா? இல்ல, நான் விழப்போனன். இன்னும் கொஞ்சத்துல விழுந்திருப்பன் என்று சொல்லியிருப்பேன் என்ன. எனவே இங்கு முதல் வினை விழுதல் என்றது முதல் வினை, விழு என்றது முதல் வினை, இங்க பார் என்பது துணை வினை. அப்ப உங்ககிட்ட கேட்டது பிள்ளைகள், பார் என்பது முதல் வினையாக வந்திருக்க வேணுமா? எனவே சரியான ஆன்சர் அது. நான் பார்த்தேன். சரி, அடுத்த பாருங்க, சிறுகுறிப்புல என்ன கேட்டிருக்காங்கண்டு, குற்றியல் உகரங்கள், குறிப்பு வினைகள், காலம் காட்டும் இடைநிலைகள். சரியா? இந்த மூணும் அழகா நிறைய எழுதலாம் இதுக்கு. சரி, குற்றியல் உகரம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்பா. குற்றியல் உகரங்கள் அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் சொல்லின் இறுதியில் வல்லினமையின் மேல் ஏறி வரும் முகரம் குற்றியல் உகரம் ஆகும். ஓகே, குற்றியல் உகரங்கள் நான் நிறைய தரம் படிச்சு தந்திருக்கிறேன். ஓகே, குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படுது? 6 வகைப்படும். என்னென்ன வகை? வன்தொடர் குற்றகரம், மென்தொடர் குற்றகரம், இடைத்தொடர் குற்றகரம், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், மென்தொடர், வன்தொடர், இடைத்தொடர். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப நீங்க இந்த 6 சொன்னதோட பிள்ளைகள் அதுக்கான உதாரணங்களையும் கொடுத்து அதை கொஞ்சம் சொல்லணும். உதாரணமா பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம் வந்து போடுறீங்க, போட்டுட்டு வன்தொடர் குற்றியலுகரம் எப்படி உருவாகும்னு சொல்லுறீங்க. எப்படி சோட்டா சொல்லலாம்?
ஒரு சொல்லுல வல்லின மெய்யெழுத்தை அடுத்ததாக குசுறுத்து குறுள் ஒரு எழுத்தமையுமாயிருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். சரி, உதாரணம் போடுவீங்க. பாக்கு, பாட்டு, ஷாக்கு படகு. என்ன எழுதுவீங்க? கொக்கு. அதே பிறகு இடைத்தொடர் குற்றியல் ஒருத்து சொல்லுவீங்க. ஒரு இடையினமை எழுத்து அடுத்ததாக குசுடுத்து குறுள் ஒரு எழுத்து வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னதா இப்படி நீங்க எழுதிட்டு என்ன செய்யணும்? உதாரணங்கள் எடுத்து காட்டணும் கட்டாயம். சரி, அடுத்து பாருங்க குறிப்பு வினைகள். சரி, குறிப்பு வினைகள் என்றா என்ன பிள்ளைகள்? இந்த கேள்விகளின் முடிக்க வேணும். 5:22 வினைச்சொல் குறிப்பு வினை. வினைச்சொல் காலம் காட்டும் இடம் பெறாதிருப்பின் அது வாக்கியத்தின் சந்தர்ப்பத்தை பொறுத்தே காலம் காட்டும். இவ்வாறு வெளிப்படையாக காலத்தை காட்டாது, வெளிப்படையாக காலத்தை காட்டாது குறிப்பால் காட்டுவது குறிப்பு வினை. அதாவது குறிப்பு வினைக்கு ஈஸியா சொல்லலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தி இருக்கின்ற வினைகள் தான் குறிப்பு வினைகள். சரியோ? தெரிநிலை வினைகளோட எதிர்மாறுதான் குறிப்பு வினைகள். உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நல்லவன், அரியன், பெரியவன், கரையன், குலையன், வேற என்ன சொல்லலாம்? நல்லன். இப்படி என்ன சொல்லலாம் பாருங்க. இப்ப நல்லன் எடுத்தோன்னு சொன்னா அதுல வெளிப்படையா எங்களுக்கு என்ன காலம்னு காட்டுது இல்ல. ஆனால் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்யுது? குறிப்பால உணர்த்துகின்றது. அவன் நேற்று நல்லன், அவன் இன்று நல்லன், அவன் நாளை நல்லன். விளங்குதா? ஓகே. எனவே வெளிப்படையாக காலத்தை உணர்த்தாமல் குறிப்பால் காலத்தை உணர்த்துமாயிருந்தால் அது குறிப்பு வினைகள். சரி, அடுத்து பாருங்க காலம் காட்டும் இடைநிலைகள். சரி, காலம் காட்டும் இடைநிலைகள் எத்தனை வகைப்படும் பிள்ளைகள்? 3 வகை. 3. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலத்துக்குள்ள என்னென்ன வரும்? இத்தன்னா, 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 இன்னன்னா, இன்னன்னா, ஐயன்னா. நிகழ்காலத்துக்குள்ள இன்று, எதிர்காலத்துக்குள்ள இவ்வும், இப்பும். இப்பும் இவ்வும். இந்த இப்பும் இவ்வையும் பிள்ளைகள் நான் 3ஆ பிரிச்சு காட்டி தந்தேன். வல்வினைகள், மெல்வினைகள், இடைவினைகள் என்று. டபுள் உப் வந்தா வல்வினை, ஒரு உப் வந்தா எப்படி, ஒரு உப் வந்தா எப்படின்னு காட்டி தந்தேன். சரியா? அப்ப நீங்க எதிர்கால இடைநிலை வரும்போது அதையும் நீங்க சேர்த்து எழுத வேணும். அப்ப காலம் காட்டும் இடைநிலைகள் என்றா நீங்க அழகா தலையை போட்டுட்டோ, அதாவது ஒரு வினைச்சொல்லின் காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் காலம் காட்டும் இடைநிலைகள் என்று சொல்லப்படும். எனவே இது 3 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அழகா அந்த 3க்கும் உதாரணங்கள் கொடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க உதாரணம் ஒவ்வொரு இடைநிலைகளுக்கும் உதாரணம் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, விளங்கினதா? டீச்சர் நான் எழுதிக்கிறேன் 3 வகைப்படம் போட்டு பெயர் இடைநிலை, வினை இடைநிலை, எதிர்மறை இடைநிலை போட்டு அதுக்கப்புறம் வினை இடைநிலைக்கு 3 வகைப்படம் போட்டு அப்படி எழுதிக்கிறேன். சரியா? இடைநிலைகள் காலம் காட்டும் இடைநிலைகள் என்று சொல்றது பிள்ளைங்க நாங்க வினை இடைநிலைகளை தான் சொல்லுறோம். விளங்கினதா? சும்மா இடைநிலைகள் தந்தால் தான் நீங்க பெயர் இடைநிலைகள், வினை இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைன்னு கொடுக்கணும். இதுல காலம் காட்டுகின்ற இடைநிலை இவரு. பெயர் இடைநிலைகள் காலம் காட்டுதா? இல்ல. எதிர்மறை இடைநிலைகள் காலம் காட்டுதா? இல்ல. அப்ப காலம் காட்டும் இடைநிலைன்னு சொன்னா இவரைத்தான் கேட்கிறாங்க. வினை இடைநிலைகள் அதுதான் 3ஆ பிரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி. விளங்கினதா? அடுத்த கேள்வி பார்ப்போமே. ஓகே, பாருங்க, அவசரமா பார்த்துட்டு போகலாம். பாருங்க, பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் பொருள் மயக்கத்தை இனங்கண்டு திருத்தி எழுதுக. அப்ப சுட்டி காட்ட சொல்ல இல்ல, இனங்கண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 42 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள்.
பாருங்க, 42 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். இப்ப இதுல சொல்லுங்க எனக்கு, எந்த இடத்துல பொருள் மயக்கம் இருக்குது? 42 வந்து அந்த 42 வீட்டுல வயது அந்த பெண்மணி வீட்டையா இல்லாட்டி அந்த பெண்மணிய வந்து சொல்றது? வெரி குட். அதாவது இங்கு 42 வயதை கடந்தது வீடா அல்லது அந்த பெண்மணி ஆண்பதுல எங்களுக்கு ஒரு டவுட். வீட்டை சொல்லி இருக்குதா அல்லது பெண்மணிக்கு சொல்லி இருக்கிறதா, எதை சொல்லி இருக்குதுன்றதுல டவுட். எனவே இதை எப்படி எங்களை திருத்தி எழுதலாம்? அந்த வீட்டின் சொல்லுங்க. அந்த 42 வீட்ல வயது கடந்த 42 வயது 42 கடந்த வயது கடந்த பெண்மணி பெண்மணி தனிமையில் தனிமையில் வாழ்ந்தார். வாழ்ந்தார். வெரி குட், வெரி குட். என்ன ஹோசன் இப்ப சொன்ன? அந்த அந்த வீட்டின் வீட்டில் 42 வயதை கடந்த 42 பெண்மணி வெரி குட். அந்த வீட்டின் 42 வயதை கடந்த பெண்மணி தனிமையில் வாழ்ந்தாள். விளங்கினதா? ஓ டீச்சர். ஏன்னா நாங்க இங்க வீட்டுக்கு வயது சொன்னோமா? இல்ல, அந்த பெண்மணியோட வயதைத்தான் சொன்னோம். சரி, ஓகே. 2வது கேள்வி பாருங்க. பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வலுவை சுட்டிக்காட்டி, அப்ப சுட்டிக்காட்டினா கொஞ்சம் நீங்க அலர்ட் ஆகணும். சுட்டிக்காட்டி வலுவற்ற முறையில் வாக்கியத்தை திருத்தி அமைக்குக. சரி, திருத்தியும் அமைக்க சொல்லியிருக்குது. பாருங்களேன். தரப்பட்டுள்ள வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வலுன்னு சொல்லியிருக்கணும். என்ன வலு பிள்ளைகள் இதுல? என்வலு எண்வல் வந்து சரி, என் வலு. என் வலுண்டா என்ன? ஒருமை ஒருமை பன்மை. வருது. இரண்டு அதாவது ஒருமை பன்மையில் மாற்றங்க, அதாவது ஒருமை பன்மையில பிழைகள் இருந்தால் அது என் வலு. உதாரணமாக ஒருமையில சொல்லி போட்டுட்டு பன்மையில முடிக்கணும், அல்லது பன்மையில சொல்லி போட்டுட்டு ஒருமையில முடிச்சோம்னு சொன்னா அது என் வலு. ஒருமை பன்மையில் பிழைகள் இருக்கணும். பாருங்க, இங்க இந்த வாக்கியத்தை பாருங்க. தரப்பட்டுள்ள வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்கள். பிள்ளைகள் 3 வினாக்கள் என்று சொன்னா அது ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மை. ஓகே, பன்மை. இப்ப பாருங்க, ஏதேனும் 3 வினாக்கலாம். பிள்ளைகள் நாங்க ஏதேனும் ஒன்று பயன்படுத்துறது ஒன்றுக்கா அல்லது பலதுக்கா? ஒருமைக்கு ஒன்று. ஒண்ணுக்கு. ஒருமை. ஒன்றுக்கு. என்ன சொல்லணும்? ஏதேனும் ஒன்றை தாருங்கோ, ஏதேனும் ஒன்றை சாப்பிடுங்கன்னு சொல்றோம்னா அப்ப ஏதேனும் என்பது ஒருமைக்கு பயன்படுத்துறது. அப்ப ஒருமைக்கு பயன்படுத்துற ஏதேனும் இடத்தை சொல்லி போட்டுட்டு பின்னால 3 வினாக்கள்னு பன்மையில சொல்லிக்கிறார். எனவே ஒருமை பன்மையில பிழை இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் என் வேல்யூ. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் என் வேல்யூ இடம்பெற்றுள்ளது என்று. இப்ப நீங்க அதை திருத்தி எழுத போறீங்க. எப்படி திருத்தி எழுதலாம்? தரப்பட்டுள்ள வினாக்களில் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வெரி குட். தரப்பட்டுள்ள வினாக்களில் எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. இப்படி வரணும். விளங்கினதோ? ஓகே. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. பின்வரும் வாக்கியங்களை பொருத்தமான இணைப்பிடை சொற்கள் கொண்டு இணைக்க. சரியா? உங்களுக்கு பொருத்தமான இணைப்பிடை சொல்ல கொண்டு இணைக்க சொல்லிருக்குது. பாருங்க. பலத்த காற்றுடன் மழை பெய்தது, மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. பலத்த காற்றுடன் மழை பெய்தது, மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. இணைப்பிடை சொல்ல சேருங்க. பலத்த காற்றுடன் மழை பெய்தது, ஆகையால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. எப்படி சொல்லலாம்? பலத்த காற்றுடன் மழை பெய்தது, ஆகவே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை, அல்லது ஆகையால் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை என்று எழுதலாம். அதனாலும் போடலாம். ஓகே, சரி. 4வது கேள்விக்கு வாங்க. பின்வரும் செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி எழுதுக. சரி, ஓகே. பாருங்க. தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய 2வரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய 2வரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினையா மாத்துறது, செயற்பாட்டை செய்வினையா மாத்துறது. இப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள்களை கண்டுபிடிக்கணும். சரி, இது என்ன வாக்கியமா இருக்குது? இப்போ செய்வினை வாக்கியமா இருக்குது. சரி, செய்வினை வாக்கியத்துல நான் சொல்லிக்கிறேன், அதுல கட்டமைப்பு எப்படி வரும்? எழுவாய்,
செயற்படுபொருள் பயனிலை. பயனிலை. இந்த செய்வினை வாக்கியத்தை நாங்க செயற்பாட்டு வினை வாக்கியமா மாற்றும் பொழுதோ ஆரம்பத்தில் இருந்து செயற்படுபொருள் இங்க எழுவாயாக வரும், எழுவாய் இடத்துக்கு வரும். ஆரம்பத்தில் இருந்த எழுவாய் இங்க செயற்படுபொருள் இடத்துக்கு வரும், பயனிலை அப்படியே வரும். இப்படி நாங்க கொண்டு வரும் பொழுதோ இந்த இந்த இடத்துல இருந்த ஐய இங்க அதாவது செய்வினை வாக்கியத்தில் இருக்கிற செயற்படுபொருளோட எப்பயுமே ஐயொண்டு இருக்கும், சரியா? ஐயொண்டு இருக்கும் செய்யும், சரியா? அந்த ஐய நாங்க வெட்டி போட்டுதான் இங்கே கொண்டாடுறோம். அதே மாதிரி செய்வினை வாக்கியத்தில் எழுவாயா இருந்தது செயற்பாட்டு வினையில செயற்படு பொருளா வரும் பொழுதோ அதுக்கு நாங்க பின்னால் எப்படி எழுதுறோம்? செயற்படு பொருள் இடத்துக்கு வரும் பொழுது நாங்க எப்படி எழுதுறோம்? ஆளடத்தை சேர்க்கிறோமா இல்லையா? ஆளடத்தை சேர்க்கிறோம், சரியா? ஓகே, இப்ப பாருங்க. தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்து கடத்திய இருவரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இதுல பயனிலை எது? எழுவாயது யார் ஒப்படைத்தனர்? மக்கள். வெரி குட், மக்கள். எவர்களை ஒப்படைத்தனர்? வெரி குட், போதை வஸ்து கடத்தி இருவரை செய்யப்படுபொருள். நான் சொன்னனா இல்லையா, செய்வினை வாக்கியங்கள்ல செய்யப்படுபொருள் பின்னால் எப்பயுமே ஐயுறுப்பு இருக்கும்னு சொன்னனா இல்லையா? பாருங்க, போதை வஸ்து கடத்தி இருவரை ஐயுறுப்பு இருக்குது, சரியோ? இப்போ இத நீங்க செயற்பாட்டு வினையாக மாத்தும் பொழுது எப்படி மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வரணும் பிள்ளை முன்னுக்கு? எப்படி கொண்டு வரும் பொழுது ஒன்றை விட்டுட்டு நான் கொண்டு வர சொன்னேன். எதை விடணும்? ஐய விட்டா எப்படி கொண்டு வரீங்க? பிரதேசங்களிலே போதை வஸ்து கடத்தி இருவர் மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வெரி குட். செயற்படுபொருள் இருக்கிற ஐய வெட்டிட்டு அப்படியே கொண்டு வர. எப்படி? தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் மாலை வேளையில் போதை வஸ்தியை கடத்திய இருவர், அதுக்கப்புறம் எழுவாயோட நாங்க ஆளை சேர்த்து கொண்டு வரோம். எப்படி? மக்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விளங்கினதா? ஓகே, அடுத்து பாருங்க, 5வது. பின்வரும் வாக்கியங்களில் புறச்சுட்டு, பெயரடை, வினையடை, வினையச்சம் என்பவற்றை எடுத்து காட்டுக. இது அவசரமா சொல்லிட்டு போகலாம், என்ன ஈஸி. புறச்சுட்டது போல எழுதல. அந்த வீடு அந்த மனிதன். அந்த வீடு அந்த மனிதன். வெரி குட். பெயரடை? ஏழ்மையான. பெயரடை வெரி குட். வெரி குட். ஃபர்ஸ்ட்ல இல்ல பெயரடை, 2வதுல இருக்குது. அடுத்தது வினையடை எது? வேகமாக, மெதுமெதுவாக. அடுத்தது வினையச்சம்? அடித்து, வெரி குட், அடித்து. வெரி குட், சரி. எனவே வினையச்சமும் சரி. கிளியரான பாருங்க இந்த பகுதி. ஓகே, சரி. இப்போ 5:35 ஆகுது. சரி.